உடம்பில் வலி இருந்தால் தான் உடம்பு சொன்னபடி கேட்கும். அதனால் இப்போ எதுவும் செய்யலைன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்கல்ல. அடித்தா தான் அந்த வலிக்கு பயந்து அந்த உடம்பு என்ன பண்ணும், சொன்னபடி கேட்கும். அது மாதிரி நம்ம உடம்புல எப்போதும் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கணும். அது உடல் உழைப்பினால், உடற்பயிற்சினால் நாம் அந்த வலியை உடம்புல வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போனா நாம் நினச்சபடி நம்ம உடம்பு கேட்கும். நாம் திட்டமிடுவோம், இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும், இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிட்டு வச்சுருப்போம். அந்த வேலையெல்லாம் அது எந்த சிரமமும் இல்லாமல் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் நினச்சபடி நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல வலியே இல்லைன்னா நாம் நினைப்போம், ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். அது நடக்கவே நடக்காது. அப்போ நமக்கு தன்னம்பிக்கையே இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நாம் நினச்சபடி நம்ம உடம்பு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதனால் நம்ம உடம்புல ஒரு வலி இருக்கணும். வலின்னா அது உடல் உழைப்பினாலையும் உடற்பயிற்சினாலையும் அந்த வலியை நம்ம உடம்புல தினமும் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ சரி, நிறைய பேர்லாம் உடல் உழைப்பு உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் உடல் உழைப்பிலும் இல்லை, ஆனால் அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, உடம்புல ஏதாவது நோய் இருக்கும் அவங்களுக்கு. அந்த நோய் ஏற்படுத்துகிற வலி தான் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். நிறைய பெரிய கடந்த காலத்தில், இது கடந்த கால நடைமுறை. கடந்த கால நடைமுறையில் இன்றைக்கி கூட இன்றைக்கி இருக்காங்க நிறைய பேர். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் பெரிய பெரிய வெற்றியாளர்களை பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல ஏதாவது ஒரு நோய் இருக்கும். அந்த நோய், அவங்க உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க, உடல் உழைப்பில் ஈடுபட மாட்டாங்க, அவங்க துறையில். ஆனால் அவங்க ஒரு பெரிய வெற்றியாளராக இருப்பாங்க, பெரிய வரலாறுலாம் படைச்சிருப்பாங்க. அது காரணம் அவங்க உடம்புல உள்ள நோய் தான். அந்த நோய் ஏற்படுத்துகிற வலி தான். அந்த வலிங்கிற 24 மணி நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வலி அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். வலி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர், அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அழுத்தம் தான் அவங்க வெற்றியாளர்களாக ஆனதுக்கு காரணம். அதனால் இதெல்லாம் மூளை மனித மூளைகள் கணக்கிட்டு, அப்போ நோயை வரவழைச்சாவது வெற்றி அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. அதை பார்க்கும்போது சரி, ஒரு வெற்றி அடையணும், ஆரோக்கியமாக இருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியாது, ஏதாவது ஒரு வழி தேவை. அப்போ அதனால் நோயை வரவழைச்சிப்போம். அதுக்காக கண்ணாபின்னான்னு ஒரு உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்றது, அதனால கூட இருக்கலாம். நோய் தரும் என்று தெரிந்தும் ஏன் நாம் இந்த உணவெல்லாம் சாப்பிட்றோம்? சில உணவுகளை சாப்பிட்றோம். நிறைய உணவுகள் நோயை தரும்னு நமக்கு தெரியும். அப்போ ஏன் அதை சாப்பிட்றோம்? நமக்குள்ள நமக்கே தெரியாத புரிதல்கள் இருக்கலாம். ஒரு வலி நமக்கு தேவை. அந்த வலியை இந்த மாதிரி நோய் மூலமாகவும் நம்ம பெறலாம். சரி, நோயை ஏற்படுத்தி கொள்வோம், அப்படியாவது நம்ம வாழ்வில் வெற்றி அடைவோம், நம்முடைய லட்சியத்தில் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனித மூளைகள் கணக்கிடலாம். ஆனால் அந்த கருத்தை இப்போ தற்போதுள்ள உலகில் மாற்றி அமைக்கிறாங்க. நம்ம வெற்றி அடைவதற்கு வலி தேவை, அந்த வலியை நோய் மூலமாக தான் பெறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை உடற்பயிற்சி மூலமாகவும் உடல் உழைப்பின் மூலமாகவும் பெறலாம். உடலை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வச்சுக்கிட்டாக்கா அதற்காக நாம் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும், உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அதன் மூலம் உடலில் வலியை ஏற்படுத்தி அதன் மூலம் நாம் வாழ்வில் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிற அந்த இது எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்குது. எல்லாருக்குமே அது பின்பற்றக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நோயை ஏற்படுத்தி அதன் மூலம் வலியை ஏற்படுத்தி அந்த வலியை பயன்படுத்தி வெற்றி அடைவது, அதை விட இது நல்லா இருக்குல்ல. இதில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, வேதனை இல்லை, துன்பம் இல்லை. இந்த வலி ரசிக்கக்கூடியதாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, வரவேற்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இப்போ இந்த உலகத்தில் இது ஒரு புரட்சி நடந்துகிட்ருக்கு. உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கான புரட்சி உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், இளைய தலைமுறையினர் உடம்பை உறுதியாக வைத்துக்கொள்வதற்காக பல்வேறு வழிகளை கடைபிடித்து அவங்க உடலை உறுதியாக மாற்றுகிறார்கள். ஆனால் இது இப்போ எப்படி ஆகுனா, இயற்கையாகவே உடல் உறுதியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுதான் ஒரு உடல் உறுதி என்பதே இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இயற்கையாகவேனாக்கா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சின்ன பசங்கள்லாம் ஒரு 18 வயசு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க உடலில் பெரும்பாலும் ஒரு 90% பேர் ஃபிட்டாக இருக்காங்க. அவங்க உடற்பயிற்சி செய்வதில்லை, விளையாடுறாங்க. அப்புறம் உடல் உழைப்பு, ஏதோ அவங்க வீட்டில் சொல்கிற வேலை, ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு. அதனால் என்ன ஆகுனா, அந்த ஃபிட்னஸ் அவங்களுக்கு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பழங்குடியினர் பார்த்திங்கன்னா, காடுகளில் வாழ்கிற ஆதிவாசிகள், அவங்க எல்லாருடைய உடலும் ஃபிட்டாக இருக்கும்.
ஏன்னா அவங்களுக்கு மன அழுத்தம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, உடல் உழைப்பு, அங்கே ஓடுறது நடக்கிறது, எங்கே போனாலும் நடந்து போகிறாங்க, ஓடி போகிறாங்க. அதனால் அவங்க உடம்பு ஃபிட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ உள்ள இடைத்தரப்பினர் 18 வயசு கீழே உள்ள பெண்களை விட ஆண்களுக்கு வந்து ஒரு 18 வயசு கீழே உள்ள பசங்களுக்கு வந்து ஒரு 90% ஃபிட்டாக இருக்குது. இந்த பசங்க யாருன்னா பெரும்பாலும் இந்த கிராமத்தில் வசிக்கிற பிள்ளைகளாக இருக்காங்க. ஏன்னா நகரங்களில் வசிக்கிற பிள்ளைகள் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து வேலை வாங்குறது எப்படின்னாக்கா உடல் உழைப்பை சார்ந்ததாக இல்லை. நீ படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீ படி, டியூஷன் போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லிட்டு அப்படி தான் வேலை வாங்குறாங்க. தவிர ஒரு கிராமத்தில் உள்ள பசங்களை வந்து அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பெற்றோர்கள் செய்கிற வேலை, தோட்டத்துக்கு போய் வேலை பாரு, அல்லது சின்ன சின்ன உடல் உழைப்பு சார்ந்த வேலை, அப்புறம் வந்து நல்ல ஊரெல்லாம் சுற்றி வர்றது, ஒரு கூட்டமாக சேர்ந்து பசங்க ஊரெல்லாம் சுற்றி போய் ஏதோ ஒன்று அவங்க அந்த மாதிரி பொழுதுபோக்கு, அந்த மாதிரி உடல் உழைப்பை சார்ந்து அவர்கள் வாழ்ந்து வர்றதுனால அந்த கஷ்டப்பட்டு போராடி உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு உடலில் வருகிற அந்த உடல் உறுதி வந்து அவர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அந்த வாழ்க்கை மூலமாகவே கிடச்சிருது. ஆக வந்து ஃபிட்னஸ்க்காக வந்து உடம்பு உறுதிக்காக வந்து நாம் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ஆகணும் ஒவ்வொருத்தரும். அது மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு தான் அது கிடைக்கும். அது இயற்கையாகவே கிடைக்கும். நாம் வந்து எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இயற்கையாகவே கிடைக்கும். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது இயற்கையாகவே கிடைக்கும். அதிகமாக நடக்கணும், அதிகமாக ஓடணும், விளையாடணும். அந்த சின்ன வயசில் விளையாடணும். சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் விளையாடணும். ஒரு 19 வயசுக்கு பிறகு அப்புறம் மேல் படிப்பு போயிடுவாங்க, அப்புறம் வேலைன்னு போயிடுவாங்க, அப்புறம் விளையாடுறதுக்கு அவங்க நகரத்தில் போய் குடியேற ஆரம்பிச்சிடும். அப்புறம் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்புறம் உடம்பு அப்படி வைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் வந்து உடல் உழைப்பை விட்டு கொடுக்காம எந்த ஒரு தருணத்துலேயும் உடல் உழைப்பு வந்து அவர்கள் வாழ்விலிருந்து விலகாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த இயற்கையாகவே இப்போ அந்த 18 வயசு கீழே உள்ள பசங்களுக்கு கிடைக்கிற அந்த உடல் உறுதி வந்து கடைசி வரைக்கும் அவங்க கொண்டு போகலாம். அதனால் வந்து அதனால் உடம்பு உறுதியாக இருக்கா அப்படின்னா அந்த உடம்பு சொன்னபடி கேட்கும். ஒரு பையன் ஃபிட்டாக இருக்கானா, ஒரு பொண்ணு ஃபிட்டாக இருக்கிறா அப்படின்னா அவன் நினச்சபடி அவள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். அவன் நினச்சபடி அவளுடைய வாழ்க்கை அமையும். நீ நினச்சது நடக்கும்பா அப்படின்னு நீ சொல்லலாம். ஏன்னா உன் உடம்பு ஃபிட்டாக இருக்குது, நீ நினச்சபடி உன் உடம்பு கேட்கும் அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ உடம்பு ஃபிட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீ நினச்சபடி உன்னுடைய வாழ்க்கை அமைகிறது மிகப்பெரிய போராட்டம் இருந்தால் தான் மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் உடம்பில் வலி ஏற்படுத்தணும். வலி இருந்தால் தான் அது வெற்றியை நோக்கி போகும். அந்த வலிங்கிறது நோய் மூலமாக ஏற்படுத்தக்கூடாது. இப்போ உடல் பருமன் ஆகிடுச்சி, அதன் மூலமாக கூட வலி ஏற்படும். நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூச்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த உடல் பருமன் கூட ஒரு வலியை ஏற்படுத்தும். அது கூட ஓரளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தலாம். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு உதவாது. நோய்களை நம்பக்கூடாது. இதுவும் உடல் பருமனுங்கிறது ஒரு நோய் தான். அதனால் நோய் மூலமாக ஏற்படுகிற வலியை முதலீடாக வைத்து நம்ம வெற்றியை தேடக்கூடாது. நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெற்றியாளர்கள், புரட்சியாளர்கள் அவங்களாம் பார்த்தா ஏதாவது நோயில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆஸ்மா அல்லது வந்து நீரிழிவு நோயாளி, அப்புறம் சர்க்கரை நோயாளி, இப்படி ஏதாவது புற்றுநோய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீடித்த நோய், குணப்படுத்த முடியாத, அன்றைய காலகட்டத்தில் குணப்படுத்தவே முடியாத ஒரு நோயால் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நோய் அவர்களுக்கு தினமும் வலி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் அவர்களால் நிம்மதியாக தூங்க கூட முடியாது, மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அந்த மாதிரியான ஒரு நோயால் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நோய் ஏற்படுத்துகிற வலி தான் அவர்களுடைய அந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது. அதே வலியை அதே வலியை வந்து எல்லாருமே பெறணும். அதே நேரத்தில் அந்த வலி வந்து வேதனை தரக்கூடாது, கொடுமையான துன்பத்தை தரக்கூடாது. அந்த வலியை வேறு மாதிரி வாங்கலாம். மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் ஏற்படுகிற வலி, அந்த வலி ஓடுறது, விளையாடுறது, நடக்கிறது, ஆடுறது, இந்த மாதிரி உடல் உழைப்பில் ஈடுபடுவது, இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வது மூலம் ஒரு உடம்பில் ஒரு வலி ஏற்படும். அந்த வலியை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறது, அந்த வலியை வச்சுட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறது, அதுதான் வந்து தற்போதுள்ள உலகத்திலோட ட்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். எதிர்காலத்தில் அதுதான் உலகம் முழுதும் இயல்பாகவே நடக்கும். யாருமே ஃபிட்டாக இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு 2040க்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உடல் உறுதி இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு 2025க்கு பிறகு பிறக்க போகிற பசங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க உடல் உறுதியோடு தான் இருப்பாங்க, ஃபிட்டாக தான் இருப்பாங்க. அப்போது உடலின் இயற்கையான தன்மையே அதுதான். ஒரு மனித உடலின் இயற்கையான தன்மையே உடல் உறுதி தான். இப்போ நோயெல்லாம் வருதில்ல, நம்ம நோய்ங்கிறது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது, நாமளாக ஏற்படுத்திக்கிட்டது. அப்போது ஒரு 25க்கு பிறகு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு நோய்களே வராதுன்னு கூட சொல்லலாம். அது மாதிரி வந்து சொட்டை விழாது. இப்போ இருக்கிற பசங்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ முடி வச்சுருக்காங்க தலையில். ஒரு 18 வயசு கீழே உள்ள பசங்களை பாருங்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தலையில் அவ்வளோ முடி வச்சுருக்காங்க அடர்த்தியாக. இந்த பசங்களுக்கெல்லாம் பிற்காலங்களில் சொட்டெல்லாம் வராது. சொட்டைங்கிறது ஒரு நோய் தான், வழுக்க, அதுவும் நோய் தான், அந்த நோயும் வராது. அப்புறம் பருமன், உடல் பருமன், அந்த மாதிரி விஷயங்களும் எதிர்காலத்தில் வராது. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க, அந்த மகிழ்ச்சியை தக்க வச்சுப்பாங்க. எக்காரணம் கொண்டு அந்த மகிழ்ச்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு 2040க்கு பிறகு அப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இளைய தலைமுறையினர் யாருக்கும் வந்து ஒரு தொப்பையோ ஒரு உடல் பருமனோ அல்லது தலையில் வழுக்கையோ இந்த மாதிரி பிரச்சனைகளே இருக்குது. எல்லாருமே அழகாக இருப்பாங்க. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அழகு ரொம்ப முக்கியம், உடல் உறுதி ரொம்ப முக்கியம். உடல் உறுதி இல்லாமல், உடல் உறுதி இருந்தாலே அது அழகு தான், அதுதான் அழகு. கருப்பு சிவப்பு அதெல்லாம் முக்கியம் இல்லை, கருப்பாக இருக்கிறாங்க வெள்ளையாக இருக்காங்க அது முக்கியம் இல்லை. உடல் உறுதியாக இருக்காங்க, அவங்க யாராக எந்த நேரத்தில் இருந்தாலும் அழகாக இருப்பாங்க. உடலில் உறுதி இல்லை, தொப்பையாக இருந்தாங்கன்னா எந்த நேரத்தில் இருந்தாலும் அவங்க அழகாக இருக்க வாய்ப்பு இல்லை. அழகுங்கிறது ரொம்ப முக்கியம். உடல் உறுதி தான் அழகு, உடல் ஆரோக்கியம் தான் அழகு. அப்போது உடலில் உறுதி இருந்தால் அந்த உடலில் ஆரோக்கியமும் இருக்கும். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை? உடலில் உறுதி தேவை, ஆரோக்கியம் தேவை. அதன் மூலம் உடல் உறுதி மூலமாக, உடல் உழைப்பின் மூலமாக ஏற்படுகிற வலி இருக்குல்ல, அந்த வலி தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவும். ஆனால் உடலில் நோய் இருக்கும்போது உடலில் ஏற்படுற வலி இருக்குல்ல, அந்த நோய் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவாது. அதனால் நம்ம மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் நமது உடம்பு சொன்னபடி கேட்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு வலி இருக்கணும். அது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஏற்படுகிற வலியாக இருக்கணும், உடற்பயிற்சியை அடிப்படையாக கொண்டு ஏற்படுகிற வலியாக இருக்கணும். அதனால் நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கணும். உடல் உழைப்பை வந்து நம்ம நேசிக்கணும். எங்கேயா போகிறோமா நடந்து போங்க, நடந்து போகலாமே அப்படின்னு தோணுதான் நடந்து போங்க. ஓடுவதற்கான வாய்ப்பு, விளையாடுவதற்கான வாய்ப்பு, அதை வந்து உறுதிப்படுத்துங்க. சூழ்நிலையை மாற்றணும் நாம். ஏன்னா வந்து நாம் நம்முடைய வாழ்நாளில் வாழ்ந்தாகணும். அப்போ மாற்றம் என்பது, இந்த சூழ்நிலையில் மாற்றம் என்பது அது எப்போவாவது நடக்கலாம். ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட நடக்கலாம், 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட. ஆனால் அப்போ வந்து நம்ம முதியவர்களாகிவிடும், அந்த பருவத்தை தவற விட்டுவிடும். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பருவத்தில் நாம் சூழ்நிலைகளில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சூழ்நிலைகளில் விளையாடுவதற்கு வாய்ப்பில்லை, உடல் உழைப்பிற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை சொல்லிவிட்டு நாம் சும்மா இருந்தால் காலம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் மாற்றம் வந்து ஒரு நாள் நடக்கும். விளையாடுவதற்கான சூழல், உடல் உழைப்பிற்கான சூழல் வந்து அந்த மாற்றம் என்பது சூழ்நிலையில், நாம் வாழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் 120 வருஷம் கழித்து நடக்கலாம், 30 வருஷம் கழித்து நடக்கலாம். அப்போ நாம் வந்து முதுமை அடைந்திருப்போம். அதனால் வாழ்கின்ற காலத்திலேயே அந்த நாம் வந்து ஒரு உடலில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவைப்படுகிற அந்த வலியை வந்து உடல் உழைப்பின் மூலமாக, உடற்பயிற்சியின் மூலமாக, விளையாட்டின் மூலமாக, ஆடல் பாடலின் மூலமாக நமது உடலில் ஏற்படுத்தணும். அவ்வாறு ஏற்படுத்துவதற்கு ஏற்றவாறு ஒரு சூழலையே நம்ம வந்து உருவாக்கணும், நம்ம வாழ்கிற பகுதியிலே உருவாக்கணும்.